அந்த வார்த்தை எனக்கும் எங்கள் திருச்சபை மக்களுக்கும் இதை வீடியோவாக பார்க்கிற உலகெங்கும் பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் அனுகூலமாய் அமைவதாக. தேவனே, இந்த மகளை மூடி மறைத்துக் கொள்ளும். பேசுவது அவர்கள் அல்ல, நீரே பேசும். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும், பொறுப்படுத்த நடத்தும். ராஜா, நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் பேசும், நீர் பேசும். எங்களுக்கான வார்த்தை நீர் பேசும். நாங்கள் கேட்க அமைதலா இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ நாமத்தை இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துவோமாங்க. கரங்களை உயர்த்தி சத்தமாலிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஆமென். நம் வேதத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், இயேசு கனிவும் இரக்கம் உள்ள தேவன். இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் கனிவும் இரக்கம் உள்ள தேவன். ஆனா நம்முடைய எத்தனையோ ஜெபங்களுக்கு அவர் ஏன் பதில் தரவில்லை? இப்படி இயேசு கனிவும் அவர் இரக்கம் உள்ள தேவன், ஆனா நம்முடைய எத்தனையோ ஜெபங்களுக்கு அவர் ஏன் இன்னும் பதில் அளிப்பதில்லை? அதை குறித்து தான் நாம் போய் பார்க்க போகிறோம். சங்கீதம் 65 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். மீண்டும் வாசிப்போம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் யாரிடத்தில்? உம்மிடத்தில். அப்ப மாம்சமான நம்ம எல்லாரும் யார்கிட்ட வருவோம்? தேவனிடத்தில். எதற்காக? நம்ம நன்மைகளை பெரும்படியாக. அங்க தாவீது சொல்லுகிறார், அவர் கூறும்போது அவருடைய ஜெபத்தை வெளிப்படையான ஜெபம். எப்படி தாவீது எப்படி ஜெபித்தார்? வெளிப்படையான ஜெபம். அப்போ இன்றைக்கு நம்ம தேவனிடத்துல வரப்படும் பொழுது நம்ம உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஜெபிக்கிற அந்த ஜெபமாகப்பட்டது வெளிப்படையா இருக்கிறதா? ஹல்லேலூயா. அப்போ தாவீது அவர் தேவனுக்கு முன்பாக உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும், அப்படியாக நம்ம ஜெபிக்கப்படும் போது, கர்த்தரத்துல வந்து சேரும் போது நம்முடைய உள்ளத்துல எப்படியா ஜெபம் இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா. வெளிப்படையான ஜெபமா இருக்க வேண்டும். உள்ள ஒன்று வெளியே ஒன்று. கர்த்தரிடத்திலே சிலர் என்ன செய்வார்கள்? பொய்யாக ஜெபிப்பார்கள். அப்படி இல்லாதபடிக்கு தாவீதை போல வெளிப்படையான ஜெபம். அந்த ஜெபம் சுத்தமா இருக்க வேண்டும். அந்த ஜெபம் நீதியா இருக்க வேண்டும். அந்த ஜெபம் உண்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜெபம் இதயத்துல வளர வேண்டும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபம், மாம்சமான யாவரும் யாரிடத்தில் வருவார்கள்? தேவனிடத்தில். அப்போ தேவனிடத்துல வரப்படும் பொழுது நம்முடைய ஜெபம் வெளிப்படையா இருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபம் இதயத்துல வளர வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, ஒரு பிறந்த குழந்தைக்கு நம்ம என்ன செய்வோம்? அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பாங்க. 3 மாதம் கழித்து நெஸ்டம், சர்லாக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க. இன்னும் 5-6 மாதம் போனால் வெஜிடபிள்ஸ், பருப்பு, சாதம், இட்லி, இப்படியா சூப்பெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ ஒரு குழந்தை நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்வோம்? பெற்றோர்கள் அந்த குழந்தை நல்லா ஒல்லியா இருக்க விரும்புவோமா? அது நல்லா புஷ்டியா இருக்க விரும்புவோமா? புஷ்டியா இருக்க விரும்புவோம். அப்போ ஒரு குழந்தை ஒல்லியா இருந்தாலே பெற்றோர்கள் கண்களிலே கண்ணீர் வந்து விடும். என் குழந்தை என்ன ஒல்லியா இருக்கே, நான் எவ்வளோ கொடுத்தாலும் இப்படி இருக்கேன். நம்ம என்ன செய்வோம்? பாதாம், அது இது ஏதோ சொல்லி டிவியில் என்ன சொல்றாங்கன்ட்டு அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம்? குழந்தைங்களுக்கு கரெக்டாக கொடுத்து குழந்தை நல்லா வளரணும். குள்ளமா இருந்தா, ஏன் என் குழந்தை குள்ளமா இருக்கு, நல்லா ஸ்கிப்பிங் பண்ணு, ஜிம்முக்கு போ, இதை சாப்பிடு, இதை குடி அப்படின்னு ஒரு பெற்றோர்கள் நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய பிள்ளைகளை, அந்த பிள்ளைகள் வளரும்படியாக நம்ம எதையோ கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தரிடத்துல நம்ம ஜெபத்துல நம்முடைய இதயத்துல வளருமா? ஹல்லேலூயா. அப்போ உலக பிரமாணமா ஒரு குழந்தை வளர வேண்டும் என்று நம்ம எதையோ செய்கிறோமே, அப்போ நம்ம அதிகமாக நம்முடைய இதயத்துல என்ன வளர வேண்டும்? ஜெபம் வளர வேண்டும். அந்த ஜெபம் வளர்ந்தால்தான் உன்னோட இருதயம் சுத்தமாகும். ஹல்லேலூயா. அந்த இருதயத்துல
வேற எதுவும் அங்க இருக்காது. அங்க பாம்பு வர இயலாது, அங்க தேள் வர கூடாது. அப்போ உன்னுடைய இதயம் சுத்தமாக பட வேண்டும் என்றால் உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? வெளிப்படையான ஜெபமா இருக்கணும். உங்க ஜெபம் இதயத்துல நாளுக்கு நாள் வளர வேண்டும். அது நாளுக்கு நாள் வளர்ந்தால்தான் உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென். இன்னைக்கு அநேக ஜெபிப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிறா, ஜெபத்துக்கு பதில் உண்டு, நீ அமைதியா இரு. இல்லை இல்லை இல்லை, காத்திரு. நம்ம ஜெபத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்பயே ஜெபிச்சு இன்னைக்கே பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கே கல்யாணம் ஆகி நாளைக்கே குழந்தைய பெற முடியாது. எல்லாத்துக்கும் காலங்கள் நேரங்கள் உண்டு. அதே போலதான் நம்முடைய ஜெபம் எப்படியா இருக்க வேண்டும்? வெளிப்படையான ஜெபமா இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய ஜெபம் இதயத்திலே வளர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் தூங்க வேண்டாம், விழித்திருந்து உங்க ஜெபம் நாளுக்கு நாள் இதயத்துல வளர வேண்டுமே தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு குழந்தை அது சாப்பிடலன்னா அது என்ன ஆகும்? நாளுக்கு நாள் வளராம அது கூனி குறுகி அது பலனில் அற்று போய் நாளைக்கு என்ன செய்யும்? அது மரித்து போய்விடும். அப்படியாக நம்மளுடைய ஆவி ஆத்துமா மரிக்காதபடிக்கு நம்முடைய இதயத்துல எண்ணம் அதிகமாக வளர வேண்டும், ஃபோன் அதிகமாக வளர வேண்டும், உலக பிரமாண காரியங்கள் இதயத்தில் அதிகமாக வளர வேண்டும், பொய்கள் வளர வேண்டும், களவுகள் வளர வேண்டும், திருட்டுகள் வளர வேண்டும், குறை சொல்ற ஆவி வளர வேண்டும். இப்படியாக ஒவ்வொன்றாக நம்ம அடக்கி கொண்டே போகலாம். இது எல்லாம் வளர்ந்தால் நம்ம ஜீவனுக்கு கேடுதான். ஹல்லேலூயா. அதனால ஒரு நன்மையும் இல்லை. நம்ம இதயத்துல நல்லதையே யோசித்தால், நல்லதே செய்தால் அது நிச்சயம் உனக்கு நன்மையாக, உனக்கு மாத்திரமல்ல உன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை அதை காண்பார்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாத சுதந்திரத்தை பிள்ளைகள் வழியாக நாம் இப்போ பெற்றுக்கொண்டு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அப்படியாக ஒவ்வொரு பெற்றோராக இருக்கட்டும், ஒவ்வொரு வாலிபராக யாராக இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய இடத்துல ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். என் ஜெபத்தை கேட்கிறா, எனக்கு அருள்கிறா, கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறா. என் ஜெபத்தை கேட்கிறா, எனக்கு அருள்கிறா, கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறா. அலைகள் என் மேல் புரண்டாலும் மஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். அலைகள் என் மேல் புரண்டாலும் மஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க. என் ஜெபத்தை கேட்கிறா, எனக்கு அருள்கிறா, கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறா. வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழி அறியாமல் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழி அறியாமல் திகைத்து நின்றாலும், வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே. கர்த்தர் கரம் என்னோடு இருக்கையிலே, கர்த்தர் கரம் என்னோடு இருக்கையிலே, என் ஜெபத்தை கேட்கிறா, எனக்கு அருள்கிறா, கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்தில் நம்ம ஜெபிக்கப்படும் போது வெளிப்படையான ஜெபம் மிக மிக நமக்கு அவசியம். அதே நேரத்தில் நம்முடைய இதயத்துல ஜெபம் நாளுக்கு நாள் வளர வேண்டும். நம்ம வறண்ட நிலமாய் நம்முடைய சரீரம் மாறக்கூடாது. உங்க இருதயம் விதைக்கப்பட்ட இருதயம். நீ விதைத்தால்தான் அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும், இல்லை என்றால் அது தரிசு நிலமாய் மாறிவிடும். நம்முடைய ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு, நம்முடைய ஜெபத்துக்கு நிச்சயம் பவர் உண்டு. அந்த ஜெபம் எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்பது குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதல் காரியம், நம்முடைய ஜெபத்துக்கு எழுதி கொள்ளுங்க, நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் இன்னும் கிடைக்கவில்லை? ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 66:18.
ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார்? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை நான் கொண்டிருந்தே, ஆனால் பாருங்க, அழகா நான் சொல்லல, கர்த்தருடைய வசனம் என்னவா சொல்லுகிறது? என் இருதயத்தின் அக்கிரம சிந்தை. அப்போ நம்முடைய பாவங்களை நம்ம மறைக்கப்படும் போது நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அது ஒரு தடையாய் காணப்படுகிறது ஒவ்வொருடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் வெளிப்படையான ஜெபம் மாத்திரம் அல்ல, அந்த ஜெபம் இதயத்தில் வளர்கிற ஜெபமாகும் அல்ல, நம்ம செய்கிற எல்லா வித பாவங்களை ஒன்றும் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் இரக்கம் பெறுவான், அதை மறைக்கிறவன் வாழ்வு அடையவே முடியாது. ஹல்லேலூயா. இப்போ ஒரு பிள்ளைங்க தப்பு பண்ணாங்கன்னா அந்த தப்பு அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டா என்ன செய்வாங்க? அதை மன்னிச்சு விட்டுருவாங்க. அந்த தப்பை வந்து நம்ம சொல்லாதபடிக்கு அப்படியே இதயத்தில் வைத்து 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 இன்று போனால் அது ஒரு நாளைக்கு நமக்கு ஜீவனுக்கு கேடாய் மாறிவிடும். அப்படியாக நமக்குள்ளாக இருக்கிற எல்லா வித பாவங்கள், அது பாவ சிந்தை அக்கிரமங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்துல வெளிப்படையா இருக்கணுமே தவிர அதை மறைக்கப்படும் போது நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கிடைக்காமல் போகிவிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நம்ம ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறோம்? நம்முடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் ஜெபிக்கிறோம், அப்படிதானே? யாராலும் நம்முடைய குடும்பத்துக்கு மட்டும் நம்ம ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அநேகர் அப்படிதான், நான் நல்லா இருந்தா போதும், என் கணவன் நான் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும், யார் எப்படி போனான்னு, உலகத்துல யார் ரட்சிக்கப்பட்டான்னு, எங்க குண்டு வெடிச்சான்னு, யார் யாரை வெட்டினா என்ன, யாரை கற்பழித்தா என்ன, என் மக சுகமா இருக்கால, என் மக பாதுகாப்பா இருக்கால, என் மனைவி பாதுகாப்பா, இப்படியாக சுயநலம். ஹல்லேலூயா. சுயநலத்துக்குள்ளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம பாவங்களையும் அறிக்கை செய்வது கிடையாது, நம்ம பாவங்களையும் விட்டு வெளியே வர்றது கிடையாது. எல்லாவற்றையும் மறைத்து மறைத்து மறைத்து, தகப்பனுக்கு தெரியாத பாவம், தாய்க்கு தெரியாத பாவம், பிள்ளை இப்படியாக தெரியாம மறைத்து வைக்கிறது மூலமாக நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்காம அது தடையா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேண்டும்? நமக்குள்ள இருக்கிற எல்லா வித அக்கிரம சிந்தைகளை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு கர்த்தரிடத்துல வெளிப்படையா ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு சுயநலமா ஜெபிக்கிறோம். நான் மாத்திரம் சாப்பிட்டால் போதும், நான் உடை போட்டால் போதும், நான் நல்லா இருந்த போதும், அப்படி நினைக்கிறோம். அப்படி அல்ல. இன்னைக்கு ஜெபிக்கக்கூடிய காரியங்கள் அநேகமா இருக்குது. இன்னைக்கு தேசத்துக்காக நாம் யாரு ஜெபிக்கிறோம்? தேசத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்ம பாரத்துக்காக யாரு ஜெபிக்கிறோம்? தேச தலைவருக்காக யாரு ஜெபிக்கிறோம்? விவசாயத்துக்காக யாரு ஜெபிக்கிறோம்? இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். இஸ்ரேலுக்காக சமாதானத்துக்காக யாரு ஜெபிக்கிறோம்? இல்லையே. எதற்காக நம்ம ஜெபிக்காம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்ம ஜெபங்களிலே முறுமுறுப்பை மாத்திரம் தான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அக்கிரம சிந்தை உள்ளவர்கள தான் இருக்கிறமே தவிர அந்த அக்கிர சிந்தை இன்னும் நமக்குள் மாறாமல் இருக்கிறது. ஜெபிக்கிறேன் என்று சொன்னால் இன்னைக்கு 10 நிமிஷம் ஜெபம். ஆனா இன்னைக்கு நீங்க ஜெபிச்சு பாருங்க, ஜெப குறிப்பு எவ்வளவா இருக்கிறது. உலக தலைவருக்காக ஜெபிக்கலாம். மோடி இன்னைக்கு எத்தனை சபையை உடைத்து கொண்டிருக்கிறான், எத்தனை போதர்கள் அடித்து கொண்டிருக்கான். அதற்காக நம்ம ஜெபிக்கிறோமா? தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க, அதற்காக நம்ம ஜெபிக்கிறோமா? வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு பிசாசான வாலிப பிள்ளைகளை கெச்சித்து சிங்கம் போல வகை தேடுகிறான், அதற்காக நம்ம ஜெபிக்கிறோமா? பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோமா? ஸ்கூலுக்காக ஜெபிக்கிறோமா? பஸ் ஸ்டாண்டுக்காக ஜெபிக்கிறோமா? காலேஜுக்காக? இப்படியாக ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டு போகலாம். இன்னைக்கு ஜெபம் என்று சொன்னால் அதிகமா இருக்கு, அதிக குறிப்புகள் இருக்கு. ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம்? சுயநலமா இருக்கிறோம். எப்படி? சுயநலமா காணப்படுகிறோம். நமக்கு மாத்திரம் ஜெபித்தால் போதும். மற்ற சபைக்காக ஜெபிப்பது கிடையாது, மற்ற போதகருக்காக நான் தான் என்னோட போதகருக்கே நான் ஜெபிக்கல, நான் என் சபைக்கே ஜெபிக்கிறேன். நீங்க என்ன பாஸ்டர் மற்ற சபைக்காக ஜெபிக்க கேட்குறீங்க? இல்லவே இல்லை. யோபு என்ன செய்தான்? அவன் எல்லாவற்றையும் இழந்த போது கூட அவன் ஒரு காலம் அவனுக்காக ஜெபிக்கவே இல்லை. அவன் எல்லாவற்றையும் இழந்தான். பிள்ளைகளை இழந்தான், பொருளை, சொத்தை, வேலையாட்களை எல்லாவற்றையும் இழந்த போதும் யோபுவத்து என்ன செய்தான்? தனக்காக சுயநலமா அவர் ஜெபிக்கவே இல்லை. கர்த்தர் அதை தான் பார்த்தார். அவனுக்காக ஜெபிக்காதபடிக்கு தன்னுடைய சிநேகிதனுக்காக, சிநேகிதன் பட்ட கஷ்டங்களுக்காக, அவன் நோயில இருந்தபடியால் சிநேகிதனுக்காக ஜெபித்த போது கர்த்தர் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மிக ஆசீர்வாதமா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக நீங்க யோபை போல
சுயநலமா இல்லாதபடிக்கு மற்றவர்களுக்காக, தேச தலைவர்களுக்காக, தேசத்துக்காக, நம் ஆட்சி புரிகிற மக்களுக்காக, இன்னுமாக இருக்கிற அநேக காவலர்களுக்காக, கலெக்டருக்காக, டீச்சருக்காக, ஆசிரியருக்காக, இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபம் எதுவோ அது 100 அல்ல, 1000 அல்ல, கோடா கோடியா பரலோகத்தில் கேட்கப்படும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வாசி கேட்போம். யோபு 27:8-9. யோபு 27:8-9. ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் வாசிப்போம். மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? அப்ப நம்ம எதற்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம்? அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? அல்லது அநேக பொருளுக்காக, நான் வீடு கட்டணும், அவளை போல நான் பெரிய கம்மல் போடணும், அவளை போல நான் பட்டு புடவை கட்டணும் என்று சொல்லி நம்ம இச்சையாக ஜெபித்து கொண்டு இருக்கிறோமா? மோசே என்ன செய்தார்கள்? மோசையோடு இருந்த மக்கள் அவங்க வாழ்ந்தது மிக உபத்திரத்துல வாழ்ந்தார்கள். அவர்கள் குடித்த என்ன கஞ்சி? அது பழுத்தங்கஞ்சி. அங்க ஆகாரமே இல்லை, அங்க கறியை அவங்க பார்க்கவே இல்லை. எகிப்து மக்கள் கறியினால என்னன்னே தெரியாம வாழ்ந்த மக்களை கர்த்தர் அழகாக மோசே மூலம் வழி நடத்தினா. ஆனா மோசையை பார்த்தவங்க என்ன செய்தாங்க? முறுமுறுத்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எதற்காக முறுமுறுத்தார்கள்? அவர்கள் மன்னாக்காக முறுமுறுக்கவில்லை. வாசி கேட்போம். யாத்திராகம் 16:8. யாத்திராகம் 16:8 வாசி கேட்போம். பின்னும் மோசே இறைச்சியும் கொடுக்கையில் விலங்கும் முறுமுறுத்து அவர் கேட்டார், நாங்கள் எம்மாத்திரம், எங்களுக்கல்ல, அது கர்த்தருக்கே விரோதமாய் என்றார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் எதுக்கு சேர்ந்திருக்குது? இச்சையை நோக்கி கொண்டிருக்குது. நகை வாங்கலாமா, பணம் எப்படி வரும், பொருள் எப்படி சம்பாதிக்கலாம் என்று நம்ம இச்சித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம் இச்சித்து ஜெபிக்காதபடிக்கு எப்படி முறுமுறுப்பது? கர்த்தர் கொடுக்கலை என்றால் உடனே முறுமுறுக்குது. இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? போதகர் குடும்பத்துக்கு முறுமுறுப்பது. அது முறுமுறுப்பது யாருக்கல்ல? வாசிக்க கேட்போம். பின்னு மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியும் விடிய காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் அது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாய் நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, அது கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீங்க முறுமுறுக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அது எங்களுக்கு அல்ல, அது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. நீங்கள் யாரை சபித்தாலும் அது அவர்களுக்கல்ல, அது கர்த்தருக்கே போய் சேரும். அப்படியாக நம்ம ஜெபிக்கிற ஜெபம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்ம எதற்காக ஜெபிக்கிறோம்? இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒரு காரியம் நடக்கலைன்னா உடனே ஆண்டவரே முறுமுறுப்பது. ஆனா எகிப்து மக்கள் முறுமுறுத்த போதும் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த 40 வருஷம் அளவும் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து நல்லதா. ஏன்னா அவர் அன்புள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்படியாகத்தான் விசுவாசியாகிய நீங்கள் போதகர் அம்மாவை இருதயத்தை கத்தியால என்னதான் வார்த்தையால நீங்க குத்தினாலும் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் அன்பாகவே இருங்கள் என்று அவர் சொல்லிட்டு போயிட்டார். உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று விசுவாசிகள் எத்தனை வார்த்தைகள், எத்தனை சேர்கள் எங்கள் மீது அடித்தாலும் அதை குறித்து பயமில்லை. அது எல்லாம் தேவனுக்கே, கர்த்தரே பார்த்து கொள்வார். நாங்கள் செய்வது ஒன்றே ஒன்று, உங்களை மன்னித்து மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நாங்கள் நன்மை செய்வதில் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகள், மாம்சத்துக்குரிய பிள்ளைகள் தவறு செய்தால் அவரை நாங்கள் விட்டு விடுவோமா? அதே போலதான் எங்கள் பெற்ற பிள்ளைகள்
வேறல்ல, நீங்க வேறில்ல, எல்லாம் எங்களுக்கு ஒன்றுதான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எப்படியாக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவுக்கு நம்ம எல்லாரும் ஒரே மனமா இருக்கிறது போல நீங்களும் அப்படியாகத்தான் எங்களுக்கு ஒரே மனமா இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்கும் போது எப்படியாக இருக்கணும்? நம்ம ஜெபம் சுயநலமா இருக்கக்கூடாது. நம் குடும்பத்துக்காக மாத்திர ஜெபம் அல்ல, நம்முடைய கிராமங்களுக்காக, ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக, டிவி ஊழியங்களுக்காக, டெலிவிஷன் ஊழியங்களுக்காக, இப்படியாக ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது ஆனா முறுமுறுத்தார்கள். யாரு? எகிப்து மக்கள். என்ன செய்தார்கள்? அவர்கள் முறுமுறுத்து பூமி பிளந்து பாதி பேர் மரித்து போனார்கள், மீதம் பேர் வழியிலே மரித்து போனார்கள். எந்த சந்ததியும் கானானாகிய பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளாக அவர்களால் பிரவேசிக்க முடியவே இல்லை. யாருதாங்க போனது? யோசுவாவும் காலேப்பும். அப்படியாக நீங்கள் யாருக்கும் முறுமுறுக்காதபடிக்கு, ஜெபத்துல முறுமுறுக்காதபடிக்கு, இந்த நான் ஜெபிக்கிறேன், இந்த ஜெபத்துக்கு எனக்கு பதில் கிடைக்க வேண்டும் சொல்லி நம்ம முறுமுறுப்பாதபடிக்கு போக வேண்டிய கானானாகிய பரலோகத்துக்கு நாம் போகும்படியாக என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்போதும் நாம் முறுமுறுக்காதபடிக்கு நம் ஜெபங்களிலே நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாக அவர் செய்ய வல்லவரா இருக்கா. ஏனென்றால் அவர் அன்புள்ளவர். எகிப்து மக்கள் என்னதான் முறுமுறுத்தாலும் கர்த்தர் ஒருபோதும் அவர்களை வாசிக்கப்போம். அதிலேயே யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். 5 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள், சேரும் வரைக்கும். பாத்தீங்களா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர்கள் என்னதான் மோசேக்கு விரோதமா எழும்பினாலும், கர்த்தருக்கு என்னதான் அவர்கள் விரோதமா எழும்பினாலும், ஆனா கர்த்தர் அவர்கள் மனசு அப்படி, அவர்கள் முறுமுறுப்பான தேவன் அன்பானவர், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நன்மை மீண்டும் 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 தேவன் நன்மை செய்கிறவா இருந்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். அப்படியாக இந்த பூலோகத்துல வாழ்கிறவங்க யாவரையும் கர்த்தர் பரலோகம் போகும் வரைக்கும் கர்த்தர் உங்களை புசிக்க செய்வார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது சுயநலமா ஜெபிக்காதபடிக்கு, நீங்க மற்றவர்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காகவே அழுது ஜெபத்தை விட்டு மற்றவர்களுக்காக கதறுங்கள், மற்ற தேசத்துக்காக திரைப்பில் நில்லுங்கள். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் எப்படி எகிப்து மக்களை 40 வருஷம் அளவும் கானான் எல்லை மட்டும் அவர் மன்னாவை கொடுத்து புசித்து நடத்தினார். அப்படியாக உங்களுக்கும் சரி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்துக்கும் யாவருக்கும் கர்த்தர் மன்னாவை கொடுத்து நடத்துவார். நீங்க செய்ய வேண்டியது சுயநலமா ஜெபிக்காதபடிக்கு தாவீதை போல வெளிப்படையா ஜெபிக்க வேண்டும். உங்க இதயத்தில் ஜெபாவி வளர வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை நித்தமும் பரலோகம் போற வரைக்கும் உங்களை நித்தமும் நடத்துவார். அதிலே வாசி கேட்போம். நீதிமொழிகள் 15:29. நீதிமொழிகள் 15:29. யாருக்கு? துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்ப நீங்க நீதிமானா, நீங்க துன்மாரனா? சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி. நீங்க யாரு? நீதிமான். நான் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி. நான் நீதிமான். இங்க என்ன போட்டு? துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரம் 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 தூரமா இருக்கிறார். ஆனா நீதிமான்களே ஜெபத்தையோ கேட்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்க அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்க நீதிமானா இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்க ஜெபத்தை கேட்டு, நீ எதற்காகலாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறாயோ அது அத்தனையும் 100 அல்ல 1000 அல்ல, கர்த்தர் கோடா கோடி அவன் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேக சம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட வருது. மேக சம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட வருது. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க கரலை தட்டி.
அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எதினால் எதினால் இயேசு உன்னோடு வருவதினா, எதினால் இயேசு உன்னோடு வருவதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. அவதான் இயேசு. கசப்புகள் கலந்திட்டாலும் ஆமென், பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் நம்மேச நம்மோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. சொல்லுங்க சத்தமாய், கரங்களை உயர்த்தி. இது எதினா இயேசு என்னோடு வருவதினா, எதினால் இது எதினா இயேசு என்னோடு வருவதினா. கரங்களை தட்டி சத்தமாக ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்பார். யாருடைய ஜெபத்தை? துன்மார்க்கருடைய ஜெபத்துக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார். ஆனா நீதிமானுடைய ஜெபத்துக்கோ அவர் நொடி பொழுதே, நீ ஜெபித்த மாத்திரத்திலே ஜெபத்தை பெற்றுக்கொள்வாய். அப்படியாக நீங்க நீதிமானாய் மாறும்போதுதான் நமக்குள்ள இருக்கிற எல்லா வித பாவங்களை ஒரு நாள் நாம் மறைக்காதபடிக்கு, போதகருக்கு மறைக்காதபடிக்கு, பெற்றோர்களுக்கு மறைக்காதபடிக்கு, இப்படியாக ஒவ்வொரு காரியங்களுக்கு நாம் எல்லாவற்றையும் மறைக்காதபடிக்கு, எல்லாவித அக்கிரம சிந்தைகள், பாவ சிந்தைகள், பாவ எண்ணங்கள் எல்லாவற்றையும் அது கூண்டோடு ஒழித்து அதை சுட்டெரித்து சாம்பலாக்கி நீ நீதிமானாய் மாறும்போது நீ எதற்காகலாம் ஜெபிக்கிறாயோ அதை அத்தனை நீ பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. அதே நீதிமொழிகள் 28:9 வாசி கேட்போம். நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி ஜெபமும். பாத்தீங்களா? ஹல்லேலூயா. நீதிமொழிகள் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டு இருக்குது. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. வேதத்தை கேளாதபடிக்கு பிசாசானவன் தன் செவியை விலக்குகிறனுடைய ஜெபம் அருவருப்பானது. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய ஜெபத்தை, வேதத்தை கேட்காதபடிக்கு பிசாசு அநேக உலகப்புறமான காரியங்கள், உலக பாவங்கள், பாவ கட்டுகள், இது எல்லாவற்றையும் கொண்டு வருவான். நீ செவியில கேட்காதபடிக்கு, அவனுடைய சத்தத்தையே கேட்காதபடிக்கு அவன் உன்னை மறைக்க பண்ணுவான். நீ அதற்கு செவி கொடுக்காதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? விலக்குகளுடைய ஜெபம் அருவருப்பானது. உங்கள் ஜெபம் அருவருப்பா ஆகாதபடிக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை எப்போது உங்க செவிகளிலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நேரத்துக்கு நேரம் வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். பாடலை போட்டு போட்டு வேத சத்தியங்களை நம்முடைய சரீரம் முழுவதுமாக அது கேட்க கேட்க நீ நீதிமானாய் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டு இருப்பாய். ஹல்லேலூயா. ஜெபமும் இதயத்துல வளர்றது போல நீதிமானுடைய ஜெபம் நாளுக்கு நாள் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். உன்னை கொண்டு அநேக கிராமங்கள், பட்டணங்கள், நீ படிக்கிற ஸ்கூலா, பள்ளியா, காலேஜா, வேலை ஸ்தலமா எதுவாக இருந்தாலும் நிச்சயமாகவே கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். மீத வசனத்தை வீட்டில் போய் நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. லூக்கா 1:15-14, யோவான் 9:31. இது நீங்க வீட்டில் போய் வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம வாசிக்க, இப்போ முதல் காரியம் என்ன பார்த்தோம்? நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் கிடைக்கல? இப்ப தெரிஞ்சிச்சா? நம்ம அநேக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், ஆனா ஏன் பதில் கிடைக்கல? இதுதான், நம்முடைய பாவங்களை மறைக்க கூடாது, நம்முடைய இதயத்துல அக்கிரம சிந்தைகள் இது எதுவுமே இருக்கக்கூடாது. நமக்காக ஆண்டவருக்கு முறுமுறுக்க கூடாது. சபைக்கு, ஊழியத்துக்கு, வேதத்துக்கு எல்லாத்துக்கும் முறுமுறுக்காதபடிக்கு நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்படும். சுயநலமா ஜெபிக்க கூடாது. மற்றவர்களுக்காக நீ வேலை செய்கிற ஸ்தலத்துல எல்லாருக்காக நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் உன்னுடைய உயர்வை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது நாம் வாசி கேட்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா.
நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தா. அப்போ அவருடைய சத்தியத்துல நீங்க நிலைத்திருந்தால் அவருக்கு பிரியமா வாழுகிறோமா என்று சிந்தித்து பாருங்க. நீங்க எதுல நிலைச்சிருக்கிறீங்க? இன்னைக்கு அநேகர் போன்ல தான் நிலைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் உலக பிரமாண காரியத்தில் நிலைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு டிவி 24 மணி நேரமும் டிவிலேயே நிலைத்திருக்கிறாங்க. உலக பிரமாண காரியங்களிலே நிலைத்திருக்கிறாங்க. நண்பர்களோடே இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு காரியம் நம்ம என்ன செய்யறோம்? அதுல நிலைக்கிறோமே தவிர அதெல்லாம் நிலையானதல்ல. நிலையான உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதெல்லாம் மாயே 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 தான். ஹல்லேலூயா. வாசி கேட்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. நீங்க யாருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும்? கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நீங்க நிலைத்திருந்தால்தான் நீங்க எதெல்லாம் கேட்கிறீங்களோ ஜெபத்தின் வாயிலாக, ஜெபத்தின் மூலமாக, இதயத்துல சிந்தனை எதெல்லாம் நீங்க நினைத்து கொண்டிருக்கோ அது எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாகவே செய்யப்படும். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு அவனோட வார்த்தையில நிலைத்திருப்பதே கிடையாது. தேவையில்லாத உலக பிரமாண காரியங்கள், தேவையில்லாத அசூதி, தேவையில்லாத சேற்றிலும் நாற்றத்திலும் நம்ம என்ன செய்யறோம்? அதுல போய் நிலைத்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியம்லாம் நமக்கு ஒரு நாள் ஜெபம் கேட்கப்படவே படாது. நீங்க எப்போதும் கர்த்தருடைய வார்த்தையிலே, கர்த்தருடைய வசனத்திலே, இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு என்று அதுக்குள்ளாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் நீங்க கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது எல்லாம் படிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே வாசி கேட்போம். மத்தேயு 7:7 வசனம். மத்தேயு 7:7-11 வரை. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் கேட்கிறதாங்க தாங்க பெற்றுக்கொள்ள முடியும். அப்பா கிட்ட இந்த பொருள் வேணும்னு கேட்டாதான் அப்பா கொடுப்பாரு. நீ என்ன நினைக்க அவருக்கு எப்படி தெரியும்? ஆமாவா இல்லையா? நீ எதை கேட்கிறியோ அதை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அது யாருக்குள்ள நிலைத்திருக்கணும்? நீ அப்பாக்குள்ள அன்பா இருக்கணும். ஹல்லேலூயா. உங்க அம்மா அப்பாக்குள்ள நீங்க அன்பா இருந்தாதான், அவங்க சொல்ற பேச்ச நீ கரெக்டா கேட்டாதான், அவங்க சொல்ற வேலைய நீ கரெக்டா முடிச்சாதான், அவங்க சொல்ற படிப்பை நீ கரெக்டா படிச்சாதான் நீ எதை கேட்கிறாயோ அதையே ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போலதான் ஹல்லேலூயா. கர்த்தருக்குள், கர்த்தருடைய வார்த்தைக்குள் நீ நிலைத்திருந்தால் நீங்க எதெல்லாம் 1 கோடி கேட்குறீங்களா நிச்சயம் பெற்றுக்கொள்வீங்க. ஏன்னா நம்ம ஜெபத்துக்கு மிக மிக பதில் உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஜெபம் தான் நம்முடைய மூச்சு பேச்சு எல்லாமே. ஹல்லேலூயா. ஏனென்றால் கேட்கிறவன் தான், கேட்கிற பசி குழந்தை அழுதால்தான் அதுக்கு நம்ம ஆகாரம் கொடுக்க முடியும். அப்படியாகத்தான். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்து 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 அதிலேயே நீ மூழ்கி இருந்தால்தான் தட்டுகிறவனுக்கு நிச்சயமாக திறக்கப்படும். ஹல்லேலூயா. உங்களுக்கு திறக்க வேண்டும் என்றால் உலக பிரமாண காரியங்கள், நாளைக்கே சினிமா ரிலீஸ் ஆன உடனே புது புது படங்கள் வந்த உடனே அந்த படத்துல போய் நீங்க நிலைத்திருக்கிறது அல்ல, உலகத்துல போய் நிலைத்திருக்கிறது அல்ல. உலக பிரமாண விக்கிரக ஆராதனை விக்கிர பிரகாரமாக நீ அதுல போய் நிலைத்திருந்தால் நீ தட்டுற எந்த காரியம் உனக்கு நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. அது அப்படியே தான் இருக்கும். நீ கர்த்தருக்கு மாத்திரம் செவி கொடுத்து நீ கர்த்தருடைய வார்த்தையில் மாத்திரம், திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள். சொல்லுங்க. உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே
இயேசு ராஜா. வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. ஐயா, வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. ஐயா, வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழுகிறோம். வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழுகிறோம். தியானம் செய்கின்றோம், கல்வாரி தியானம் செய்கின்றோம். சொல்லுங்க சந்தோஷமாய். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். சொல்லுங்க. வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. ஐயா, வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. ஐயா, வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழுகிறோம். வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழுகிறோம். தியானம் செய்கின்றோம், நாங்கள் தியானம் செய்கின்றோம். கரங்களை தட்டி. திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி. நம்ம எதை ஏந்த வேண்டும்? வேதத்தை தான். அவரோட வருகையில உன்கிட்ட இருக்கிற சொத்தோ பணமோ பொருளோ நகையோ எதுவும் கிடையாது. இந்த பெட்டயம்தான், இந்த வேதத்தில் உள்ள. ஏன்னா இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. அதனாலதான் நீங்க கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், அவருடைய வார்த்தை நிலைத்திருங்கள் என்ற ஆண்டவருடைய வசனம் தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. வேதத்தை நாளுக்கு நாள் ஏந்த வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்திலே வளர வேண்டும். நீ வேதத்தில் வளர 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 ஒருத்தருடைய வளர்ச்சி எவ்வளோ ஆசீர்வாதமாக மாறுகிறதோ அப்படியாக நீங்க எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ, நீங்க எந்த அளவுக்கு சுயநலம் இல்லாதபடிக்கு தேசத்துக்காக மக்களுக்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக போருக்காக நீங்க ஜெபிக்கப்படும் போது, வேதத்தை ஏந்தி ஏந்தி வாசித்து மகிழும் போது, தியானம் செய்யும் போது, நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாகவே உன்னுடைய உயர்வு அநேகமாயிருக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. மூன்றாவதாக நீ கர்த்தருக்கு காத்திரு. ஹல்லேலூயா. கடைசியாக நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன்னை பாக்கியவனாய் மாற்றுவார். நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது உன்னை பாக்கியவதியா பாக்கியவனா மாற்றுவார். உன் ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவராய் இருப்பார். நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வாசித்து நாம் முடிப்போம். ஏசாயா 30:18 வாசிக்கப்போம். ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரி அனைவரும் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் நீங்கள் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் யாரு? பாக்கியவதி, பாக்கியவனா இருக்கிறீங்க. யாருதான் பாக்கியவனா இருக்க முடியும்? யாருதான் பாக்கியவதியா இருக்க முடியும்? கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய ஜெபத்தில் காத்திருக்கிறவர்கள். நீ காத்திருக்க 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 நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை பாக்கியவதியா மாத்துவா. இரண்டாவதாக புலம்பல் 3:25. புலம்பல் 3:25. புலம்பல் 3:25.
தமக்கு காத்திருக்கிறவளுக்கும் நம்மை தேற்றுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமாவுக்கு உலக நல்லதா இருக்க வேண்டாம், மனுஷர்கள் நல்லதா இருக்க வேண்டாம், நகை பணம் நல்லதா இருக்க வேண்டாம், உலக நண்பர்கள், சொந்த பந்தங்கள், ரத்தங்கள் உன் ஆத்துமாவுக்கு நல்லதா இருக்கவே வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க ஆத்துமாவுக்கு கர்த்தர் இருக்கிற. அன்பு சகோதரி சகோதரியே, நீ எதை குறித்தும் கலங்க வேண்டாம், நீ எதை குறித்து திகழ வேண்டாம். உன் ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. அந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது நீ பாக்கியவனா பாக்கியவதியா மாத்திரமல்ல, உன் ஆத்துமாவுக்கு யாரும் தேவையில்லை, உலகம் தேவையில்லை, பொருள் தேவையில்லை, கர்த்தரே உனக்கு நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி மூன்றாவதாக ஏசாயா 49:23. ஏசாயா 49:23. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நீங்கள் ஒருபோதும் கல்வாரி விசுவாசிகள் ஆகிய மூப்பர்களாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், விசுவாசியர்கள் செல்லிட யாராக இருந்தாலும் நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. என் மகனே நீ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. என் மகளே நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கஷ்டங்கள் வந்தாலும் இழப்புகள் நேர்ந்தாலும் நிந்தைகள் சூழ்ந்தாலும் இழந்ததை திரும்பவும் தருவேனா, இழந்ததை திரும்பவும் தருவேனா. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே நீ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. என் மகளே நீ வெட்கப்பட்டு போவதில்லை. குடும்பமே இழந்தாலும் உறவுகள் பதித்தாலும் உலகமே எதிர்த்தாலும் உன்னோடு என்றுமே இருப்பேனா, உன்னோடு என்றுமே இருப்பேனா. வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனமே நீ வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மைகளை தருவார் இயேசு, ரெட்டிப்பான நன்மைகளை தருவார் இயேசு. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே நீ வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுவோமா யாவரும்? வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இழந்ததை மீண்டும் திருப்ப ஆண்டவர் இரட்டிப்பாக கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிற. முதல் காரியம் என்ன பார்த்தோம்? நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் கிடைக்கவில்லை? தெரிஞ்சு போச்சா? எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் கிடைக்கவில்லை? நம்முடைய ஜெபம் ஒருபோதும் சுயநலமாய் இல்லாதபடிக்கு மற்றவர்களுக்காக யோபு போல நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், சிந்தைகளை ஒன்றுபோதும் இல்லாதபடிக்கு தாவீதை போல வெளிப்படையான ஜெபமாய் இருக்க வேண்டும். உங்கள் ஜெபம் இதயத்தில் நாளுக்கு நாள் வளர வேண்டும். எகிப்து ஜனங்கள் முறுமுறுத்தது போல நீங்கள் முறுமுறுக்காதபடிக்கு கர்த்தர் இந்த ஜீவ நாட்கள் வரைக்கும் உங்களை அவர் வழிநடத்துவார். நீங்கள் யாருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும்? இரண்டாவது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது
நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அத்தனையும் செய்யப்படும். உலக பிரமாண காரியங்கள், டிவிகள், அது மோசம் மோசம் என்று சொல்லி அதிலே நீங்கள் நிலைத்திராதபடிக்கு கர்த்தருடைய சத்தியத்தை, வேதத்தை நீங்கள் ஏந்தி வாசிக்கும் போது நிச்சயமா உங்க ஜெபம் காத்திருக்கும். மூன்றாவது, நீங்க யாருக்கு காத்திருக்க வேண்டும்? கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நீங்க எப்படியா இருக்கிறீங்க? பாக்கியவானா, பாக்கியவதியா? நீங்க வெட்கப்பட்டு போவதல்ல, உங்க ஆத்துமாவுக்கு கர்த்தரே நல்லவராயிருக்கிறார். நீங்க இழந்ததை மீண்டும் கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுப்பா. அப்படியாக உங்கள் ஜெபம் சுயநலமாய் காணப்படாதபடிக்கு உங்கள் ஜெபம் நாளுக்கு நாள் வளர்ந்து அது கனி கொடுத்து மற்றவர்கள் அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்து நீங்கள் கோடாக்குடையாய் பெருகும்படியாக கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கைகளை தட்டி கர்த்தர்